ஆம்ஸ்ட்ராங்க உண்மையிலே கொண்டது யாரு, அந்த ரவுடி யாரு, முக்கிய பின்னணி யாரு, அதுல இருக்கக்கூடிய 120B இவங்க எல்லாமே கொலைக்களங்களுக்கு புதியவர்கள் அல்ல, கொலைகளுக்கும் புதியவர்கள் அல்ல. இது தமிழகத்தோட அண்டர்வேர்ல்ட். இந்த அண்டர்வேர்ல்ட்ல தான் இந்த ஆட்கள் எல்லாமே வரும். இப்போ அடுத்தது அந்த மிகப்பெரிய முதல பண்ணையார், அவர் யாருன்றது வெளியில இந்த அஞ்சலையா இருக்கட்டும், மலர்கொடியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எல்லாருமே ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. திமுகவுல இருந்து சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க, அதிமுக. இந்த கட்சி தாண்டி இவங்க எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது, தொடர்ச்சியான குற்ற வழக்குகளில் ஈடுபடுறவங்களா. அஞ்சலை யாரு, இவங்கலாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன அந்த ஒரு தியரி அடிவப்படுது. திமுக காரங்களும் இதுல கைது செய்யப்பட்டிருக்கு. ஆமா, திமுக, அதிமுக, பாஜக. அப்போ திமுக காரங்க கைது செய்யப்படுறாங்கன்னா திமுக காரங்களை போலீஸ் பாதுகாக்கல. இப்போ அஞ்சலைன்றது தொடர்ச்சியா குற்றம் பண்ணக்கூடிய ஒரு பொம்பளை, ஹிஸ்டரி ஷீட்டரு, ரவுடி லிஸ்ட்ல இருக்கக்கூடியது. மலர்கொடியும் தொடர்ந்து குற்றம் பண்ணக்கூடிய பொம்பளை. திமுகல இருந்த அந்த வழக்கறிஞர் அருள், இதெல்லாமே கொலைகளோடையே இருந்து, கொலைகளோடையே வளர்ந்து, கொலைகளோடையே வாழ்ந்து நிற்கக்கூடிய ஆட்கள். வழக்கறிஞர் ஹரிகரனோட சீனியர் ஒருத்தர் இருக்காரு. அந்த சீனியர் தான் முழுக்க முழுக்க சென்னை நகரில் இருக்க எல்லா ரவுடிக்கும் வக்கீல். எல்லா ரவுடிகளும் அவர்கிட்ட தான் போவாங்க. கேட்டீங்களா? அந்த ரவுடி வக்கீல் நெக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அங்கதான். அப்போ ஹரிகரன் வர்றாரு. ஸோ இவங்க எல்லாமே கொலைக்களங்களுக்கு புதியவர்கள் அல்ல, கொலைகளுக்கும் புதியவர்கள் அல்ல, சட்டவிரோதமான காரியங்களுக்கும் புதியவர்கள் அல்ல. இப்போ அஞ்சலி எடுத்தீங்கன்னா கஞ்சா வியாபாரி, முழுக்க முழுக்க கஞ்சா வியாபாரி புளியந்தோப்புல. இவங்க எல்லாருமே ஃபினான்சியர்ஸ், காசு நிறைய பொருளக்கூடியவங்க. அந்த மாதிரி இவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. கொலை செய்ய அஞ்சுபவர்களும் அல்ல. சம்போ செந்தில் தான் முக்கியமான குற்றவாளியா பார்க்கப்படுறாரு, தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய பின்னணிங்கிறது நீங்க சொன்னீங்க, தென் மாவட்டத்துல இருந்து வந்தவர் அப்படிங்கிறது. வேற ஏதாவது குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்காரா? அவர் நிறைய ஈடுபட்டிருக்காரு. திண்டுக்கல் மோகன் ராவ், இவங்களுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி பேக்கிங் இருக்கு. அவங்களுக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க, மீடியா பேரன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் காசு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு யாரையாவது கொல்லணுன்ற ஒரு அசைன்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செய்வாங்க. சம்பவம் செந்திலுக்கு அவர் இனத்தை சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள், ஒரு மீடியா பேரனே இருக்காரு. இப்போ இந்த பாயாசம் பரமசிவம், இவங்க எல்லாருமே மிகப்பெரிய தொழிலதிபர்களால் வளர்க்கப்படக்கூடிய ரவுடிகள். தொழிலதிபர்கள் மட்டும் இல்ல, போலீஸ் அதிகாரிகள் அவங்களும் இவங்களை வளர்க்குறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு ரவுடி ஃபேவரா இருப்பாரு, அவர் மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியா இருப்பாரு, அவங்களுக்கும் ஃபேவரா வராது. இது நீங்க சினிமாட்டிக் ஐவியூவில் பார்த்தீங்கன்னா, இது தமிழகத்தோட அண்டர்வேர்ல்டு. இந்த அண்டர்வேர்ல்டில் தான் இந்த ஆட்கள் எல்லாமே வராங்க. அருணோட முயற்சி தான் பாராட்டத்தக்கது. இதில் ஆம்ஸ்ட்ராங்க உண்மையிலே கொண்டது யாரு, அந்த ரவுடி யாரு, முக்கிய பின்னணி யாரு, அதுல இருக்கக்கூடிய 120B. அருண் அதுல தலையிட்டு போலன்னா அஞ்சலை யாருன்னு தெரியாது, மலர்கொடி யாருன்னு தெரியாது, சம்பவ செந்தில் யாருன்னு தெரியாது, ஹரிகரன் யாருன்னு தெரியாது. இதெல்லாம் முதல்ல வரவே இல்லை, செகண்ட் தான் வருது. இப்போ அடுத்தது அந்த மிகப்பெரிய முதல பண்ணையார், அவர் யாருன்றது வெளியில வரும். சென்னை நகர போலீஸ் ஸ்பீடா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உண்மையை கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவாங்க.